வணக்கம். 2027 சென்சஸ் HLO ஆப்ல தரவுகளின் துல்லியத்தை உறுதி செய்யறதுக்கான மிக முக்கியமான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள இந்த சிறப்பு விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். நேரம் கடத்தாமல் நேராக விஷயத்திற்கு சென்று விடலாம். தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் ஒரு அட்டகாசமான வழிகாட்டுதல் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, சிங்க் செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டேட்டாவை எப்படி எடிட் செய்யறது, முக்கியமா எந்த தவறு நாம் செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா அலச போறோம். சரி, முதல்ல இந்த போஸ்டரோட அடிப்படை வடிவமைப்பை பாப்போம். இந்த அதிகாரப்பூர்வ போஸ்டரை கவனிச்சிங்களா? எவ்வளவு அருமையா, பார்ப்பதற்கே மிக தெளிவாக 2 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். மேலே உள்ள சிவப்பு நிற பகுதி தரவுகளை சர்வருக்கு அனுப்புவதற்கு முன், அதாவது பிஃபோர் சிங்க் நாம் செய்ய வேண்டியவற்றை குறிக்கிறது. கீழே உள்ள நீல நிற பகுதி சர்வருக்கு அனுப்பிய பிறகு ஆஃப்டர் சிங்க் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறது. இந்த போஸ்டரோட உச்சியில ரொம்ப போல்டா ஒரு வாசகம் இருக்கு பாருங்க. என்ஷூர் அக்யூரசி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சிங்க். அதாவது சென்சஸ் பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய தரவுகள் 100% துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய மைய கருத்து. இது ரொம்பவே முக்கியம் இல்லையா? இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். டேட்டாவை மைய சர்வருக்கு சிங்க் செய்வதற்கு முன்பே ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டதை நீங்கள் கண்டுபிடித்தால் என்ன செய்வது? அதற்குத்தான் சிவப்பு நிறத்தில் உள்ள எடிட் டேட்டா பிஃபோர் சிங்க் பகுதி ரொம்ப தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்கிறது. இது உங்களை நேரடியாக அப்டேஷன் டேட்டா என்ற பட்டனுக்கு அழைத்து செல்கிறது. அங்கு சென்று தப்பாக என்ட்ரி செய்த விவரங்களை எடிட் பட்டன் மூலம் மிக எளிதாக நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். செயலியின் முகப்பில் அந்த அப்டேஷன் டேட்டா பட்டன் ஒரு தனித்துவமான பச்சை நிற வட்டத்தால் குறிக்கப்பட்டிருப்பதை கவனியுங்கள். அதில் 8 என்ற எண் இருப்பதையும் பார்க்கலாம். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னும் சிங்க் செய்யப்படாமல் 8 பதிவுகள் நிலுவையில் உள்ளன என்பதை இது நமக்கு மிகச் சாதுரியமாக நினைவூட்டுகிறது. அடுத்து நாம் பார்க்க போவதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு பொன்னான விதி என்று கூட சொல்லலாம். தவறுகளை திருத்த செயலி அனுமதிக்கிறது என்றாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாது என்று இந்த போஸ்டர் கடுமையாக எச்சரிக்கிறது. ஒரு தவறு நடந்தால் அதை அப்படியே அழித்துவிட்டு புதிதாக ஆரம்பிப்பதுதானே நமது வழக்கம். ஆனால் அதைத்தான் இங்கே செய்யவே கூடாது. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சிவப்பு நிற ஆச்சரியக்குறியுடன் நாட் டு delete தி என்ட்ரி என்று திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. தரவுகளை திருத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அழிக்கக்கூடாது என்பதை இது ஆணித்தரமாக பதிய வைக்கிறது. இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள போஸ்டர்ல கொடுக்கப்பட்டு உள்ள ஒரு உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம். லைன் நம்பர் 0004, சென்சஸ் ஹவுஸ் நம்பர் 0004. செயலியின் உள்ளே கவனித்தீர்கள் என்றால் பென்சில் வடிவில் இருக்கும் எடிட் ஐகானை சுற்றி ஒரு சிவப்பு நிற சதுரம் வரையப்பட்டுள்ளது. அதற்கு பக்கத்திலேயே ஒரு குப்பை தொட்டி, அதாவது டிராஷ் கேன் ஐகான் இருக்கிறது பாருங்கள். தவறுதலாக கூட உங்கள் விரல் அந்த அழிக்கும் பட்டனுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சிவப்பு சதுரம் ஒரு எச்சரிக்கையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்க்ளூசிவா எடிட் செய்ய மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். டேட்டா சர்வருக்கு செல்வதற்கு முன்பு திருத்துவது ஒரு வழிமுறை. அதற்கு சிவப்பு பகுதியில் உள்ள யூபிடியேஷன் டேட்டாவை பயன்படுத்த வேண்டும். சர்வருக்கு வெற்றிகரமாக அனுப்பப்பட்ட பிறகு திருத்துவது முற்றிலும் வேறுபட்ட ஒரு வழிமுறை. அதற்கு நீலப்பகுதியில் உள்ள எடிட் ஆல்ரெடி சிங்க்ட் டேட்டா மூலம் செல்ல வேண்டும். சரி, ஒருவேளை நீங்கள் பதிவு செய்த தரவுகள் ஏற்கனவே சர்வருக்கு சென்றுவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். அதன் பிறகு அதில் ஒரு தவறு இருப்பது தெரிந்தால் என்ன செய்வது? கவலை வேண்டாம். அதற்காகத்தான் போஸ்டரின் கீழ் பகுதியிலுள்ள நீல நிறப் பிரிவு டேஷ்போர்டில் இருக்கும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பட்டனுக்கு உங்களை வழிகாட்டுகிறது. எடிட் ஆல்ரெடி சிங்க்ட் டேட்டா, அதாவது ஏற்கனவே சிங்க் செய்யப்பட்ட தரவை திருத்துவதற்கான பட்டன் அது. இதுவும் ஒரு பச்சை நிற வட்டத்தால் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. எந்த ஒரு குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதன் வழிமுறைகள் 2 மொழிகளிலும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் எடிட் ஆல்ரெடி சிங்க்ட் டேட்டா என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு திருத்தம் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட சென்சஸ் ஹவுஸ் எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். இறுதியாக அந்த சிவப்பு சதுரத்தில் உள்ள எடிட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் திருத்தும் பட்டனை கிளிக் செய்தவுடன் சிங்க் செய்யப்பட்ட பதிவுகளின் பட்டியல் திரையில் வந்துவிடும். உதாரணத்துக்கு இம்ரதி போன்ற பில்டிங் நம்பர் விவரங்களை இங்கே பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவுக்கும் கீழேயும் அந்த முக்கியமான பென்சில் ஐகான் ஒரு சிவப்பு நிற சதுரத்தால் கட்டமிடப்பட்டிருப்பதை மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள். இறுதியாக இந்த போஸ்டரின் முறிவரை செய்திகளுக்கு வருவோம்.
இதுவரை நாம் பார்த்தது செயலிக்குள் செய்ய வேண்டிய கிளிக்குகள் தொடுதல்கள் பற்றியது. ஆனால் இது எவ்வளவு பெரிய தேசிய பணியோடு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த போஸ்டர் மிக அற்புதமாக உணர்த்துகிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள 3 தனித்துவமான ஐகான்களை பாருங்கள். ஒளிரும் பல்ப் ஐகான் எப்போதும் சரியான தரவை பதிவு செய்யுங்கள், டெலீட் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. மக்கள் கூட்டத்தை காட்டும் ஐகான் துல்லியமான தரவுதான் நம்பகமான கணக்கெடுப்புக்கும் வலிமையான இந்தியாவுக்கும் அடிப்படை என்பதை உணர்த்துகிறது. இறுதியாக உள்ள ஷீல்ட் ஐகான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. உங்களின் துல்லியம் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் இங்கே நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. அழிக்கப்படும் ஒரே ஒரு தரவு கூட ஒட்டுமொத்த சென்சஸ் முடிவை பாதிக்கலாம் என்றால், அழிக்காதே திருத்து என்ற இந்த எளிய விதியை இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொருவரும் பின்பற்றுவது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்? மொபைல் செயலியில் நாம் பின்பற்றும் ஒரு சின்ன விதி 2027க்கான வலிமையான இந்தியாவை கட்டியெழுப்பப் போகிறது என்பது சிலர்பான விஷயம் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன்.